ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது வந்து சஷ்டி அன்னைக்கு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். நாகர்கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிமலை முருகன் கோயில் இருக்குது. அந்த வெள்ளிமலை முருகன் கோயிலுக்கு தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு போனதே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இடத்துக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. இதிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து ஒரு பீச் வேறு இருக்குது. நான் வந்து முதல்ல இந்த கோயிலுக்கு போகும்போது ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா கோயிலே வந்து மலை மேலே தான் இருக்குது. முருகன் கோயில்ஸ் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் தவிர மற்ற எல்லா கோயிலுமே வந்து மலைகள் மேலே தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல இதுவும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுவும் வந்து மலை மேலே தான் அமைஞ்சிருக்கு. எல்லோரும் ஏறி போய் சாமி கும்பிட்றதுக்கு போய்கிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே பார்க்கிங் வந்து நீங்கள் பெரிய கார்லாம் கொண்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் முன்னக்கூட்டியே எங்கேயாவது இடம் இருந்துச்சுன்னா ஒதுக்கிடலாம். ஏன்னா மேலே வந்து பார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், எடுக்கிறதுக்கும் பார்க் பண்ணுறதுக்கும். ஏன்னா பார்க்கிங் ரொம்ப சிறுசு. இங்கே பார்த்தீங்கன்னா சேவல் ஒன்று இருக்குது பாருங்கள் மரத்தில். முருகன் கோயில்னாலே சேவல் இருக்கிறதும் மயில் இருக்கிறதும் சகஜம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட்டு சேவல் இருக்குது, மயிலை இன்னும் நான் பார்க்கவில்லை. மயிலை பார்த்தா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கோயிலுக்குள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா கோயில் வந்து ஈவினிங் டைம்னால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. இன்னும் அடுத்து வந்து கூட்டம் அதிகமாகும்னு நினைக்கிறேன். காலையில் நல்ல கூட்டமாக இருந்திருக்கும். எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரச மரம் ஒன்று நிற்கும். கோயில்கள் அப்படின்னாலே அந்த அரச மரம் அப்படிங்கிறது வந்து பொதுவானது. கொடிமரம் பார்த்துருப்பீங்க. கோயிலையும் பாருங்கள். கோயில் கோபுரம் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. அதனால கோயிலுக்கு வெளியில் அந்த காம்பவுண்டுக்குள்ளே மட்டும் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் கோயிலில் உள்ள அந்த சன்னதியை வந்து எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. இந்த பார்த்திங்கன்னா இங்கே எடுக்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது, தடையும் கிடையாது. அதனால் இங்கே காட்டுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கோயில் வந்து ஒரு சின்ன கோயில் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அருமையான ஒரு கட்டுமானமாக இருக்கும். இது வந்து ரொம்ப பழமையான கோயில்னு தான் சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இயற்கை எல்லாமே வந்து சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி உங்களுக்கு தெரியும். ஃபாரஸ்ட் ஏரியா தான் கிட்டத்தட்ட. ஆனால் இதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள், நிறைய சர்ச்சு, மசூதி எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கடல். உங்களுக்கு பார்க்கும்போது வீடியோவில் எப்படி தெரியும் தெரியல. பட் அந்த பக்கம் இருக்கிறது பூராமே அந்த காடு முடிஞ்சு அந்த பக்கம் இருக்கிறது பூராமே கடல். இந்த பார்த்திங்களா அங்கே ஒரு கோயில் இருக்கா, அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும். அதுக்கு இந்த பார்த்திங்களா ஒரு சர்ச் இருக்கா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மசூதி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே சுற்றி சுற்றி இருக்குது. இங்கே ஒரு சர்ச் இருக்குது. அடுத்து ஒரு மசூதி ஒன்று இருந்துச்சு. இந்த அங்கே பாருங்களேன், அந்த பாறையில் வந்து கடல் தண்ணி அடிக்கிறது உங்களுக்கு தெரியுதா, அது கடல் தான். அது வந்து பூராமே இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடலும் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் மன அமைதியோடு வந்து உட்காந்து சாமி கும்பிடணும், இல்லை மன அமைதியோடு வந்து உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுள் ஆகும். ஏன்னா ரொம்ப சைலண்ட்டான இடம். ரொம்ப அந்த அளவுக்கு சத்தம் எதுவுமே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். இயற்கை அழகும் ரொம்ப அருமையாக இருக்கும். நண்பா, இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிமலைன்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ணுங்கள். இந்த இடத்தோட லொக்கேஷன் வரும். கண்டிப்பாக போய் பாருங்கள்.